ராதிகா, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விளவங்கோடு தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அப்போது தோல்வியடைந்த சூழ்நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் பாஜகவுக்கு மாறி அதன் முன்னர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைகிறார். இதற்காக பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு இப்போது அவருடைய ஆதரவாளர்களுடன் சென்றிருக்கிறார். வழக்கமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சனிக்கிழமை தோறும் மாற்று கட்சியினரை இணைக்கும் நிகழ்வுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது போன்று மாற்று கட்சியினரை தாவேகாவில் முக்கிய பிரமுகர்களை இணைக்கும் பணியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் கடந்த வாரம் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலர் இணைந்த சூழ்நிலையில் இந்த சனிக்கிழமை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த விஜயதாரணி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவின் மூத்த தலைவர் மால் அவரது ஆதரவாளர்கள் 500 பேரோடு இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தகவல் வெளியாகவில்லை. விஜயதாரணி இணைவது உறுதியாகிவிட்டது. இப்போது அவர் பனையூரில் உள்ள தாவேகாவின் தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை இந்த 5 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்குள் வலிமையடைய செய்வதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் அந்த கட்சிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் அந்த கட்சியில் கூட்டணியில் இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் திமுகவின் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாற்றுக் கட்சியினரை தமிழக வெற்றி கழகத்தின் இணைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன்படி இந்த வார இணைப்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 2011, 2016, 2021 ஆகிய 3 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற காங்கிரஸ் கொறடாவாகவும் இருந்த விஜயதாரணி இப்போது அவர் காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழக வெற்றி கழகத்தின் அரசு காங்கிரஸ் கூட்டணியோடு அமைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் வழியாக காங்கிரஸோடு நெருக்கம் பாராட்ட இப்போது அவர் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 2026 இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு படுதோல்வி அடைந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைகிறார். இதனால் மீண்டும் காங்கிரஸில் இணைவதற்கான முன்னோட்டமாக தமிழக வெற்றி கழகத்தில் முதல் கட்டமாக பாஜகவில் இருந்து இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு முன்னாள் அமைச்சர் பச்சைமாலும் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதாரணி பச்சைமால் உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். ராதிகா.